Okay. So we saw the 17th Dashagam, Dhruva Charitram Patato. Today we'll be seeing the 18th Dashagam. It is Prithu Charita Varnanam. Prithu, the story of Prithu. How Bhagavan took an avataram of Prithu Maharaja. See, commentators வந்து என்ன சொல்றானா, இப்ப வந்து நம்ம ராம அவதாரம் சொல்றோம், கிருஷ்ண அவதாரம் சொல்றோம், நரசிம்ம அவதாரம், அதெல்லாம் பூர்ண அவதாரம். அதாவது கடவுள் வந்து பூர்ணமா அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த அவதாரம் எல்லாம் எடுத்துட்டார். வேற கமெண்டேட்டர்ஸ் சே காட் வந்து தனியா அவதாரம் எடுத்து ஒரு கடவுளா இருந்து இப்ப வராக அவதாரத்துல அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு அவதாரமும் நம்ம எடுத்திருக்காங்க. வேற அதுலேயே வந்து ஐ டோன்ட் நோ, I am not an authority. Disclaimer முதலே போட்டுக்கிறேன். What commentators have said only I am saying. இப்போ பலராமனுடைய அவதாரம் and பரசுராமனோட அவதாரம் and all, they say that it is they are also termed as avatarams, but they are not like Rama அவதாரம் or Krishna அவதாரம் where அந்த God வந்து தனியாவே இருந்து ப்ரூவ் பண்ணி that இப்போ நரசிம்மர்னா அவர் வரார் ஒரு பக்தனை காப்பாத்துறதுக்காக, அப்படி கிடையாது. இதுல வந்து ஒரு அம்சம், இப்ப பலராமன் எடுத்துக்கிட்டேன்னா அது ஆதிசேஷன் அவரோட அம்சம் தான் அப்படி வந்திருக்காரு. பரசுராமர் எதுக்காக வந்தார்? நிறைய மைட்டி கிங்ஸ் எல்லாம் வந்து அவள்லாம் அந்த க்ஷத்ரியன்கள்லாம் வந்து ரொம்ப கர்வமாயிட்டா அந்த காலத்துல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவளை தட்டணுங்கிறதுக்காக தான் அவருடைய அவளெல்லாம் வந்து தேர் ஆல் பகவான்ஸ் அம்சம். இப்ப நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா அவதாரம்னு வரார், கடவுளே வந்து பிறக்கிறார், பிறந்து காரியங்கள் எல்லாம் சாதிச்சுட்டு ஒரு இதா இருக்கார். சில இதுல வந்து அம்சமா இருக்கார், அம்சமா அவதாரம் எடுத்துக்க நிறைய அந்த இடத்துல. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம கபிலர் வந்து உபதேசம் பண்ணறதுக்காக நம்ம பார்த்தோம், அம்சமா வந்து அவரும் பகவானோட அவதாரம் தான். நரநாராயணனா பிறக்கிறார். அது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ நரநாராயண அவதாரம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கபிலரோட அவதாரம் பார்த்தோம். தேர் ஆல் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லார்ட், சில அம்சங்கள் வந்து எப்படி அப்படின்னு. இப்போ இந்த பிருத்துங்கிறதும் வந்து பகவானோட அவதாரம் தான். இதுல பகவான் தான் அவதாரம் எடுக்க போறார். பிருத்து சக்கரவர்த்தியா அவர் அவதாரம் எடுக்க போறார். அவர் ராஜாவா அவர் வந்து ஆள போறார். எதனால அப்படின்னா, ராஜாவா அவர் என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணறதுக்காக உலகத்துக்கு ஒரு கிங்டம் வந்து ராஜா இல்லாம இருக்கக்கூடாது. there should be no kingdom without a king. அப்போ அந்த கிங் இல்லைன்னா அந்த கிங்டம் வந்து எப்படி இருக்கும்? இட் won't be good. இது வந்து everybody should understand that every avataram has got a moral behind it, has got a reason behind it. இப்ப இந்த பிருத்துவா அவர் அவதாரம் பண்ணறதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் that is this தசகம். ஓகே. जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः अङ्गस्य व्यजनिसुतः सवेन नामा यद्दोष्व्यतितमतिः स राजवर्यः त्वत्पादे निहितमना वनं गतोऽभूत्. इदं फस्ट् वर्स्. जातस्य ध्रुवकुल एव तुङ्गकीर्तेः. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி துருவனோட சரித்திரம் படிச்சோம். அப்ப அந்த துருவனோட குலத்திலேயே பிறந்தவர். சரி, அவ இந்த எப்படி நம்ம பிரகலாதன் ஒரு குலத்திலேயே வந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தின்னு நம்ம படிச்சிருக்கோம். அவரோட வாமன அவதாரம் வரும்போது நம்ம அவரை பத்தியும் பார்ப்போம். இப்ப இங்க வந்து துருவனோட குலத்துல வந்து பிறந்தவர். நிறைய வம்சாவும் அது வந்து பாகவதத்துல வந்து துருவனுக்கு அப்புறம் யாரெல்லாம், துருவன் வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் காட்டுக்கு கடைசியா அவர் கடவுளோட சரணடையறதுக்கு கடவுளோட பாதத்துல போய் சரணடையும் பொழுது அதுக்கப்புறமா அவர் ராஜாவாகி கடைசியில அவர் வந்து அவருடைய எல்லா கர்மங்களையும் முடிச்சுட்டு அவர் வந்து கடவுள்கிட்டயே விஷ்ணு பதம் போகும் பொழுது அவர் ஒரு பெரிய ராஜாவா தான் இருந்திருக்காரு. அவருடைய பையனை தான் அவர் வந்து ராஜாவாக்கிட்டு அவர் வந்து வானப்பிரஸ்தாசிரம் போறாருன்னு நம்ம துருவனை பத்தி போன சாப்டர்ல படிச்சோம். அப்ப அவருடைய வம்சம் அப்படியே வம்சாவளியா வர்றது. அந்த வம்சத்துல பிறந்தவர் தான் யாரு வந்து
அங்க. ஓகே, சோ அங்க அப்படிங்கிறவர். அப்போ அது என்ன சொல்றா, ஜாத்தசிய துருவ குலத்தில பிறந்த துங்க கீர்த்தேகே. துங்க அப்படின்னா கிரேட், கீர்த்தி அப்படின்னா ஃபேம். ஒரு ஒரு ரொம்ப புகழோட இருந்தாராம் அந்த ராஜா. அவருக்கு என்னாச்சு, அங்கசிய வியஜனி சுத்தக சக வேன நாமா. வேன அப்படிங்கிற ஒரு பெயருடைய அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு பையன் பிறந்தான். அவனோட பேர் வேணா. ஓகே, he was born வியஜனி, he was born யத் தோஷ. ஓகே, யத் தோஷ வியதித மதிஹி. அதாவது தோஷ வியதித மதிஹி. மதிஹினா நம்மளோட இன்டெலெக்ட். தோஷேன வியதித, யாரோட, அந்த வேணாங்கிற பையன். இந்த அங்கராஜா அவ்வளவு புகழோட ஆணுன்றவா, துருவ குலத்துல வம்சத்துல வந்தவருக்கு இப்படி ஒரு பையன், ஒரு ஒரு இஸ் அ வெரி பேட் விக்கெட் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம, நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் பிரவேசா படிக்கும்போது எந்த இதுல நினைக்கிறேன், இந்த சகர ராஜா அப்படின்னு அவரோட பையனை பத்தி படிச்சிருந்தோம். அந்த பையன் வந்து அவன் பேர் அசமஞ்சனா, ஐ திங்க் ஐ ரிமெம்பர் தட். அவன் வந்து சகர ராஜா. அவ அந்த அசமஞ்சன் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தைய, அந்த சின்ன பையனா ராஜகுமார் என்ன, எஸ் எஸ் யூ வாண்ட் டு சே சம்திங்? அசமஞ்சஸ் கரெக்ட் தான் மதா. கரெக்டா, ஓகே. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாரான்னா, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள எல்லாம் முக்கி முக்கி கொண்டுவான். தட் இஸ் அ ஸ்போர்ட், ஒரு விளையாட்டு அந்த பையனுக்கு. சச் அன் ஈவில், என்ன சொல்றது, பிரின்ஸ். ஓகே, அந்த அத மாதிரி இந்த வேணா ஆல்சோ வாஸ் வெரி பேட். he went into all the bad things. எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது, கிராமத்துல இருக்கிறவா எல்லாருமே வேணா வரான்னா கதவை சாத்திக்கிறது, அந்த மாதிரி he did all cruel deeds. ஒரு சின்ன வயசுல இருந்தே he was not good. எல்லாம் all the cruelty he had in him, எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப வளரும் பொழுதே வந்து அவன் ரொம்ப கெட்டவனாதான் வளர்றான். சோ யத் தோஷ வியதித மதிஹி. அப்ப அப்படின்னா என்ன, எஸ்ய தோஷேன வியதிதா மதிஹி, யாரோட, ராஜாவோட. இப்ப இந்த அங்கராஜா ரொம்ப நல்லவர். அவருக்கு என்ன ஆயிடுறதான், இஸ் பிகம் வெரி சேட். என்னடா நமக்கு இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே, அவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு அதை வச்சு ஹி பிகேம் வெரி சேட். துவத்பாதே. அப்ப பாரு, சக ராஜ வரியக. அப்போ வரியன்னா ரொம்ப பெரியவர், ரொம்ப மரியாதை கொடுக்க, கிரேட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப ராஜவரிய, அந்த பெரிய அந்த கிரேட் கிங் சக, அந்த யார் அவரு, அந்த அங்க, அவர் என்ன பண்ணாராம், துவத்பாதே நிகித மனாக வனம் கதக அபூத். அவர் பார்த்தாரு, நம்மளுக்கு இன்னும் மனசே சரியில்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்துட்டானேன்னுட்டு, குருவாயிரப்பா உன்னோட பாதத்துக்கு, உனக்கு அவர் பூஜை பண்ணணும், நம்ம அதைய ஒன்னையே நினைக்கணும். தொற்பாதே நிகித மனஹா அப்படின்னா ஹிஸ் மைண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. மனஹா ஹிஸ் மைண்ட், நிகித இஸ் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு எங்க, உன்னுடைய பாதத்துல. அப்படின்னா என்ன, ஒன்னையே நினைச்சுட்டு வனம் கதக அபூத், he went ஃபாரஸ்ட்க்கு போயிடுறார். ஓகே, சோ இந்த அங்காங்கிற ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறவருக்கு ஒரு வேணாங்கிற ஒரு பையன் பிறந்திருக்கான். ரொம்ப கெட்டவனா இருக்கிறதுனால ராஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, he fixed his mind on God's lotus feet. பாதார விந்தம், அது மாதிரி லோட்டஸ் ஃபீட், கடவுளுடைய பாதத்திலேயே நம்ம சரணடையணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசெல்லாம் கடவுள்கிட்டயே விட்டுட்டு வனத்துக்கு போயிடுறார். ஸோ வானப்பிரஸ்தாசம் போயிடுறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பாப்போம் அடுத்தது. பாப்போபி சிதிதல பாலனாய வேணஹ பௌராகை ரூபநிஹித கடோர வீரியஹ சர்வேभ्यो நிஜ பலமேவ சம்பிரசம்சன் பூச்சக்ரே தவ யஜனாயம்
ஞரௌத்சீத். இப்போ இப்ப ராஜா காட்டுக்கு போயிட்டார். அப்போ வந்து நாட்டுல யாராவது ஆளணும்ல. இவன் ஒரு பையன் தான் இருக்கான். ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? இவனைதான் ராஜாவை ஆக்கி ஆகணும், வேற வழி கிடையாது. வேனக பாப்பக அப்பி அப்பி கட்டோர வீரியக க்ஷிதிதல பாலனாய பௌராகியை ரூப நிகிதக. என்ன பண்றா? இப்ப பௌராகியை, பௌரன்னு என்னது? புரே வசதி இதி பௌரக. ஓகே, புறம், புறம்னா நகரம். இந்த நகரத்துல இருக்கிறவாள்லாம் பௌரக. தத்திட்டாந்தம். பௌராத்யைஹி, அப்ப யாரெல்லாம் பெரியவர்களா இருக்காளோ அவெல்லாம் என்ன பண்றா? க்ஷிதிதல பாலனாய. க்ஷிதினா என்னது? பூமி. இந்த பூமி பூமிங்கிறது இந்த இடத்துல எதவா எடுத்துக்கணும்? க்ஷிதிதலம்னா கண்ட்ரி, அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வேர் ராஜா அங்கா ரூல்டு. பாலனாயன டு டேக் கேர், டு கவர்ன் த கண்ட்ரி. ஓகே, பரிபாலனம் செய்வதற்கு. அப்போ யார எடுக்கிறாங்க அவங்க? பௌராகியை கட்டோர வீரியக உபநிகிதக. என்ன பண்ண முடியும்? வேற வழியே கிடையாது. இந்த இவரை தான் நம்ம வந்து என்ன கொஞ்ச நாள் யாருமே ஆக்சுவலி பாகவதத்துலதான் இது வருது. கொஞ்ச நாள் யாரும் வேண்டான்னு நினைக்கும் பொழுது எல்லா கெட்டவங்களும் தலை தூக்கிட்டாங்களாம். இந்த நாட்டுல ராஜா இல்ல, நம்ம இந்த நாட்டை கவுத்திடணும். நிறைய பேர் இருப்பாங்கல்ல, they don't like everywhere there will be anti social elements நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எப்படா இந்த நாட்டை கவுக்கலாம்னு நிறைய பேர் இருப்பா. அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அதுல பெரியவர்கள்லாம் இருப்பாங்களே அந்த நாட்டுல, மந்திரி, அப்புறம் பெரியவா, அந்த வாழ்க்கை குல குரு இருப்பாங்க. எல்லாருமா சேர்ந்து கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாடு ஒரு ராஜா இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டோர வீரியகங்கிறா. ஏன்னா என்னதான் இவன் வந்து கெட்டவனா இருந்தாலும் இவன் வந்து அவன்கிட்ட பெரிய சக்தி இருக்கான். ஓகே, அந்த க்ஷத்திரியனா வேற இருக்கான், அவன்கிட்ட சக்தியும் இருக்கு. அவனு பரவாயில்ல போயிட்டு போறது, அவனையே ராஜாவை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உபநிகிதக. சோ ஹி வாஸ் மேட் த கிங். அவனை ராஜாவாக ஆக்கினார்கள். அயம், அடுத்தது பாருங்க, அவன் என்ன பண்றான்? சர்வேபியக நிஜமலமேவ சம்பிரசன்சன் பூச்சக்ரே தவ யஜனானி ஞரௌத்சீத். அவ என்ன பண்றா? ராஜா ஆனோன்னா அவனுக்கு கர்வம் வந்துடுறது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஊர்ல இப்ப நம்ம ஒரு ராஜாவா இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? நிறைய சாக்ரிஃபைசஸ், எவ்ரி அவளுடைய வேலையை பண்ணணும்ல. இந்த அந்த ராஜாவா இருக்கிறவன் மக்களை காப்பாற்றணும், நிறைய யாகங்கள் பண்ணினாதான் மழை பெய்யும் நாட்டுல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டான். அவன் என்ன சொல்றான்? சர்வேபியக நிஜ பலமேவ சம்பிரசம்சன். தன்னுடைய பலம்தான் எல்லாத்தையும் இவன் என்ன பண்றான்? நான் தான் எல்லாமே கர்வம் கொண்டு. சம்பிரசம்சன், தன்னைத்தானே இஸ் போஸ்டிங் அபவுட் ஹிம்செல்ஃப். ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, பிளேயிங் இஸ் ஓன் ட்ரம்பெட்னுட்டு. அந்த மாதிரி தன்னைத்தானே புகழ்ச்சி பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு? பூச்சக்கரேன்னா ஆல் ஓவர் த எர்த், எல்லா இடத்துலயும் பூமியில. தவ யஜனானி ஞரௌத்சீத்னா ஸ்டாப்ட். வேண்டாம், எதுக்கு இப்போ கடவுளுக்கு எதுக்கு நம்ம யாகம்லாம் எதுக்கு பண்ணணும்? நான் தான் உலகத்திலேயே பெரியவன், என்னுடைய பலம் தான் உள்ளத்திலேயே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி ஸ்டாப். ஸோ செகண்ட் என்ன சொல்றது? அவன் கெட்டவனா, தோ தட் வேணா வந்து கெட்டவனா இருந்தாலும் எல்லா பெரியவர்களும் சேர்ந்து ராஜாவை முன்னு அவனே ராஜாவாக்கிட்டு, ஏன்னா அவன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவன் கிட்ட பெரிய சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுதான். பட் ஆனா அவன் வந்து தன்னுடைய சக்தி மேலேயே தன்னுடைய பலத்து மேலேயே வந்து பெருமை கொண்டு, குருவாயூரப்பா உனக்கு செய்ய வேண்டிய யாகங்கள் எல்லாத்தையும் அவன் நிப்பாட்டிட்டான்.
அவன் எல்லாத்தையும் நிறுத்திட்டான் அப்படின்னு. செகண்ட், சம்பிராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவன பதிர்ன கஷ்டனேதி त्वन्निन्दावचन परो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभद शाम नायिवेनः शापाग्नौ शलभदशाम नायिवेनः. இப்போ இப்ப பெரியவர்கள்லாம் சேர்ந்து அவனை ராஜா வாக்கியிருக்காங்க. இப்ப அவளுக்குலாம் வருத்தமா இருக்கு. நம்ம இவன் நல்லது நினைச்சிருந்து தானே ராஜா வாக்கினோம். என்ன இவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய நம்ம நம்ம சொல்லுவா இல்லையா, சில பேர் வந்து நான் எல்லாம் பண்ணினேன், கடைசியில இவன் நம்ம அடிமடியிலேயே கை வைக்கிறான், நம்மளையே வந்து எதுக்குறானேங்கிற மாதிரி. என்ன பெரியவர்கள், பெரிய பெரிய சாதுக்கள், அந்த நாட்டுல இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா இது, நம்மள ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரே அப்படின்னுட்டு. சம்பிராப்தே ஹித கதனாய தாபச, ஓகே, தாபசோகே, தாபசாக அவளுடைய ஓக, ஓகன கூட்டம். ஓகே, அப்போ அந்த குரூப், ஒரு குரூப், ஓகன கூட்டம்னா குரூப். யாரெல்லாம்? தாபசாகா. தாபசாகனா யாரு? தபஸ், தபசா யக கரோதி தாபசாக. அப்படி இதுவும் அந்த தாபசாவோட ஓக வந்து தாபச ஓக. ஓகே, அவள்லாம் குரு அந்த அந்த குரூப்பா, ஒரு குரூப்பா ஒரு முனிவர்கள்லாம் சேர்ந்து ஹித கத்தனாய, ஹிதம்னா நல்லது, கத்தனாய டு சே, டு அட்வைஸ், அட்வைஸ் பண்ணறதுக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சம்பிராப்தே, சம்பிராப்தே பிராப்தே, they went to him, அவர்கிட்ட போனார். ஓகே, போயிட்டு மத்தக அந்யக கஷ்டன புவனபதி ந இதி அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொல்லும் பொழுது இவ அவர்கிட்ட அவள் போய் அட்வைஸ் பண்றான். சரி, நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, யூ ஷுட் நாட் பி லைக் தட், யூ ஷுட் டூ குட், காட் இஸ் எவ்ரிதிங், யஜ்யம் எல்லாம் நிறுத்தக்கூடாது, எல்லாம் நல்லதெல்லாம் சொல்றதுக்காக போன உடனே அவன் என்ன சொல்லிடுறான்? மத்தக அந்யக கஷ்டன புவனபதிகி ந, இந்த கடவுளே யாருமே கிடையாது என்ன தவிர இந்த பூலோகத்துல, இந்த பூலோகத்துல கடவுள் கிடையாது. there is no lord at all, I am the only god அப்படின்ட்டான். இரண்யா கசிப்பு சொல்லலையா, என்னதான் சொல்லணும், நாராயணா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லனால அத மாதிரிதான். சோ அப்போ என்ன பண்ணிடுறா இவாளுக்கு வந்து கஷ்டனு துவத் துவத் துவன் நிந்தா வச்சன பரோ அப்படின்னு. அப்போ துவத்து நிந்தா, ஓகே, துவத்து நிந்தா வச்சனம் பரோ, பரோனா பரஹ. ஓகே, அப்போ உன்னை பத்தி வச்சனா, உன்னை பத்தி நிந்தை பண்றான் குருவாயூரப்பா. ஒன்னும் என்ன, உன்னை பத்தி எல்லாம் வந்து தப்பா சொல்றான் வேணக. அப்ப என்ன பண்றாளாம் அந்த வேணக வந்து இப்படி சொல்லும் பொழுது முனீஸ்வரைஹி தைஹி, அப்போ முனீஸ்வரைன்னா என்னாரு? முனினாம் ஈஸ்வரக முனீஸ்வரக. அப்போ அவள்லாம் பெரிய 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 சேஜஸ், பெரிய பெரிய முனிகள். அவள்லாம் ஒரு மாதிரி ஒரு கோபம் வருமா வராது அவளுக்குலாம்? என்ன இது, கடவுளே இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான். அவ என்ன பண்றா? ஷாபாக்னோ ஷலபத ஷாமனாயி வேணக. இந்த இடத்துல ஷாபாக்னம், இப்ப அவ சாபம் என்ற அக்னி, அவளோட சாபம். நம்ம ரிஷிகள் முனிகள்லாம், துர்வாச முனி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சாபம் விடுவார் அப்படின்னுட்டு. இவ வந்து இவாளுக்கு வந்து குருவாயூரப்பா உன்னை பத்தி தப்பா சொல்லும் பொழுது, உனக்கு ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது இவாளுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு என்ன பண்றா? சாபாக்னம், சாபம்ங்கிற அக்னியால அவ என்ன பண்ணிடுறா? ஷலபத சாமனாயி வேணக. ஷலபத, ஷலபத, ஷலப தசாம், அதாவது ரொம்ப அழகா பட்டத்திரி வந்து அனாயி. அப்போ ஷலபங்கிறது என்னன்னா அந்த விட்டில் பூச்சி. ஓகே,
ஆனா அது வந்து ஒரு விளக்கு கிட்ட போகும்போது, நெருப்பு கிட்ட போகும்போது எப்படி அந்த விட்டல் பூச்சி வந்து தானாதான் விழும். See, that is what it is. Nobody is forcing the விட்டில் பூச்சி to go. இங்கதான் பட்டத்திரி has written very well. அவர் வந்து அவெல்லாம் வந்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லல. அவளுக்கு சாபம் கொடுக்கும்படி தூண்டியது யாரு? வேணன் தான். The வேண ராஜா himself has brought the curse to him. அவெல்லாம் வந்து ஒரு ராஜாக்கு சாபம் கொடுக்கணுங்கிறதே இல்ல. ஆனா இவர் எப்படி விட்டில் பூச்சி வந்து ஒரு விளக்கு கிட்ட போய் தானே தன்னை வந்து அழிச்சுக்கிறதோ எரிச்சுக்கிறதோ, அதே மாதிரி இவர் வந்து தான் பண்ணின அந்த கெட்ட காரியங்களால எப்படி ஒரு விட்டில் பூச்சி அக்னி கிட்ட போய் நாசம் ஆயிடுறதோ, அதே மாதிரிதான் சலபதசா அனாயி. சோ அவ வந்து டிஸ்ட்ராய், he was completely அந்த இடத்துல வந்து ஹிஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இவாள்லாம் வந்து அவரை பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அவரே எப்படி விட்டில் பூச்சி வந்து நெருப்புல போய் விழுந்து தன்னோட அழிவை தேடிக்கிறதோ, இவரே வந்து அந்த முனிவர்கள் எல்லாம் நல்லபடியா நடத்தாம அவர்களோட சாபத்துக்கு உள்ளாகி தன்னோட அழிவை தானே தேடினார். அதுதான். ஓகே, சோ தட் இஸ் அட்வைஸ் பண்ண போகும்போது யாருமே இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னோன்னுதான் அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடாது. ஓகே, தன்னாஷா கலஜன பீரு கைர்முனீந்திரைஹி தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே त्यक्तागे परिमतिता ततोरुदंडा दोर्दंडे परिमतिते त्वमा विरासीहि. இப்ப இவெல்லாம் சாபம் கொடுத்துட்டா அவருக்கு அழிவு ஆயிடுத்து. அடுத்தது என்ன பண்ணுறது? மறுபடியும் ராஜா இல்லையே அந்த நாட்டுக்கு. தன் நாஷாத் தத் நாஷாத், அவன் இறந்து போயிடுறான். ஓகே, அதனால நான் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெத் கலஜன பீரு கைஹி பீரு கைஹி. அப்போ கலஜன பீரு கைஹி, அப்போ எல்லா ஜனங்களும் எப்படி இருக்காங்கன்னா கலஜன, கலனா யாரோ விக்கெட் பீர், ஜன பீரு கைஹி. பீருன்னா என்ன? இட்ஸ் பயம். அதாவது இப்ப இந்த முனீந்திரைஹி, இப்ப இந்த முனிகள்லாம் பயந்தாளாம். இப்ப வந்து என்ன ஆகும், த கிங் இஸ் நோ மோர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இவாள்லாம் தலை தூக்கிடுவாளே திருப்பியும். ஆல் த விக்கெட் மென் ஆன் திஸ் earth will again rise up and say we are everything and they will start troubling others. இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அதனால தன் மாத்ரா சிரபர பரிரக்ஷிதே. பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்ப முனிவர்கள்லாம் பயப்படுறா, நாட்டுக்கு வந்து மறுபடியும் கெட்டவர்கள்லாம் இது பண்ண போறாள். ஆனா தன் மாத்ரா அவருடைய தத் மாத்ரா அவருடைய அம்மாவால சிரபரி ரக்ஷித்தே, இவாள்லாம் அப்படிதான் யோசிக்கும் போது ஏற்கனவே இவர் வந்து இந்த விட்டல் பூச்சி எப்படி விளக்கெல்லாம் எரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி அவர் எரிஞ்சு போன சாபத்தினால எரிஞ்சு போக மிச்சம் இருக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து இவரை வந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணறதுக்கு மனசு வரலையா. அவர் அந்த அம்மா வந்து இந்த பிள்ளையோட பாடி வச்சிருந்து இருக்காரு. பரிரக்ஷிதா, ஓகே, ப்ரிசர்விங் ஃபார் அ லாங் டைம். என்ன அது பாகவதத்துல போட்டிருக்கா, அது வந்து அந்த எண்ணெல்லாம் போடணுமோ, அந்த ஆயில்ஸ் என்னெல்லாம் அனாயிண்டட் வித் இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்சஸ் சென்ஸ் பாடி டீகே ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு அம்மா வந்து ரக்ஷனை பண்ணிட்டு இருந்தாலாம் அந்த பாடியை ஃபார் அ லாங் டைம். ஓகே, ததங்கே தியக்தாகே பரிமத்தி தா ததோரு தண்டா. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப அந்த உடம்புல இருந்து ததங்கே, அந்த உடம்புல இருந்து என்ன பண்ணிருக்கா, பரிமதிதா ஊரு தண்டா தியக்தாகே. அப்படி இப்படி படிக்கணும். பரிமதிதா ததோரு தண்டா தத்யாகே தியக்தாகே.
அதாவது அவரோட உடம்புல இருந்து என்ன பண்றாளாம் இந்த முனிவர்கள்லாம், இதை நான் சொல்றேன், அப்புறம் இந்த லைனை பார்ப்போம். முனிவர்கள் வந்து பாக்குறாங்க, இப்ப நம்ம அம்மா வேற இந்த உடலை வச்சுட்டு இருக்காளேன்னுட்டு அங்க போன உடனேயே அவ என்ன பண்றாளாம், அந்த நம்ம இந்த மத்து மாதிரி தயிர் கடையிற மாதிரி சேர்னிங், அந்த மாதிரி அதான் மத்தித்தா அப்படின்னு வருது பாருங்க. சேர்னிங், பரிமத்தித்தா, அந்த சேர்ன் பண்றாளாம். எதை சேர்ன் பண்றாளாம்னா அந்த இறந்து போன வேணாவோட ஊருனா தொடை, அந்த தொடைய வந்து அப்படியே சேர்ன் பண்றாளாம். ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் ஹாஃப் பர்ன்ட் இல்லையா, அவ வந்து அப்படியே மத்துமா மாதிரி ஒரு இது வச்சுட்டு அப்படியே சேர்ன் பண்றாங்க. சேர்ன் பண்ணும்பொழுது தண்டா, ஓகே, அதுல இருந்து என்ன வருதான்னா பாகவதத்துல போட்டிருக்கா, அத மத்தால அதை கடையும் பொழுது சேர்ன் பண்ணும் பொழுது அதுல இருந்து ஒரு கருப்பு புகையாட்டம் வரலாம், நிறைய புகை. அது என்னன்னா அந்த கருப்பு புகைகள் எல்லாமே அவ பண்ணின பாவங்கள் எல்லாம் வெளியில வருதான், பாவங்கள். ஓகே, பட்டத்திரி எழுதும்பொழுது அந்த தண்டாத்துல அந்த பாவங்கள்லாம் வந்துடுறதுன்னுட்டு. ஆனா பாகவதத்துல என்ன போட்டிருக்கான்னா அத கருப்பு புகையா வந்து அதுல இருந்து ஒரு மனிதன் மாதிரி, குட்ட மனிதன், அவன் வந்து பாக்குறதுக்கே ஒரு மாதிரி சவப்பு மூக்கா, கண்ணு நல்லா இல்லையா, கருப்பா குட்டையா இருக்கான். அப்போ அவன் பேர் தான் நைஷதன். நைஷதன்னு இவ பேர் வச்சுட்டு அவன்கிட்ட சொல்றாளாம், யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஆல் விக்கெட்னஸ், உன்கிட்ட எல்லாமே கெட்டது மட்டும்தான் இருக்கு, நீ வந்து காட்டுல போய் வாழணும், நீ நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுடுவான். அப்படின்னா என்ன அப்படின்னா, கெட்டது வந்து எல்லாத்தையும் அவன் வெளியில இழுத்துடுறான். கெட்டது அந்த அந்த வேண ராஜா வந்து எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடுறான். அப்புறமா என்ன பண்றா, தோர்தண்டே பரிமதித்தே துவம் ஆவிராசிஹி. இப்ப என்ன, கால்ல இருந்து எடுத்துட்டா அதுல இருந்து எல்லா பாவங்களும் வெளியில போயிட்டு அப்புறமா அப்புறமா என்ன பண்றா, தென் தோர்தண்டேனா ஹேண்ட், அதையும் வந்து ஒரு தண்டம் வச்சுட்டு ஊருல ஒரு தண்டம் வச்சு மத்திட்டா. அடுத்தது இந்த நாங்க அந்த ஹேண்டு, அந்த தோஹோல அந்த கைகள்ல தண்டத்தை வச்சு திருப்பியும் அவ என்ன பண்றாளாம், சேர்ன் பண்றாளாம், மத்து கடையிற மாதிரி கடையிறாளாம். அங்கிருந்து யாரு வந்திருக்கா, துவம் ஆவிராசி, நீ வந்துட்டே குருவாயிரப்பா. இதுல இருந்து என்ன தெரியறது, பாவங்கள் எல்லாம் ஒரு மனிதன் வந்து பாவங்கள் எல்லாம் போக்கிட்டு அந்த மனிதன் சுத்தமாக இருக்கும் பொழுது அவனிடத்தில் கடவுள் இருப்பார். சோ அவன் கெட்டதெல்லாம் அவன் கிட்ட இருந்து போன உடனே, கால் வழியா அந்த தொடை வழியா எடுத்து வெளியில போன உடனே என்ன வந்தது அவர்கிட்ட இருந்து, கடவுளே அவரோட இதுல இருந்து வெளியில வந்துட்டார். துவம் ஆவிராசி, சோ யூ கேம், நீ வந்து ஆவிஷ்காரா சொன்ன மேனிஃபெஸ்ட் ஆயிட்ட குருவாயூரப்பா, நீ அவருடைய கைகளிலிருந்து நீ தோன்றின. ஓகே, சோ இது வந்து என்ன சொல்ற, கடவுள் வந்து எல்லாரிடத்திலும் இருக்கிறா, நம்ம எல்லாத்தையும் கடவுள் இருக்கா. ஆனா எப்போ அந்த நம்மளுடைய தீய குணங்கள் எல்லாம் மறைஞ்சு போறதோ அதைத்தான் வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட எல்லாம். I think we stop here.